தமிழ்நாட்டில் நெல்லை, கோவை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. இன்றும் 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெயில் சுட்டரித்தாலும் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. நெல்லையில் மாலை 3 மணிக்கு மேல் கருமேகங்கள் திரண்டு மாநகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டியது. தச்சநல்லூர், நெல்லை சந்திப்பு, கொக்கிரகுளம், வண்ணாரப்பேட்டை, பாளையங்கோட்டை, கேடிசி நகர் உள்ளிட்ட இடங்களில் காற்றுடன் கனமழை பெய்ததால் 6 மின் கம்பங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் பல்வேறு இடங்களில் மின் தடை ஏற்பட்டது. நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள மின் மயானத்தில் மின்சாரம் இல்லாத நேரத்தில் அடுத்தடுத்து 6 சடலங்கள் கொண்டுவரப்பட்டதால் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. தச்சநல்லூர் பகுதியில் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் விளம்பர பலகை கீழே விழுந்து அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த 2 பசுமாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. தென்காசி மாவட்டத்தில் வாசுதேவநல்லூர், தரணி நகர், அருளாட்சி, ஆத்துவடி, தரணி உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரமாக பெய்தது மழை. கருமேகங்களும் குளிர்காற்றும் பொதுமக்களை மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. கோவை மாவட்டத்தில் காலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் பிற்பகலில் மேட்டுப்பாளையம் சாலை, துடியலூர், கவுண்டம்பாளையம், GN மில்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பெய்த கோடை மழையினால் பாடாலூர், ஈரூர், ஆலத்தூர், செட்டிகுளம், திருவாளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் குளிர்ச்சியடைந்தன. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சுமார் 20 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் காற்றில் சாய்ந்து நீரில் மூழ்கி சேதமானதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். இந்நிலையில் இன்று ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், தர்மபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் 50 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. நாளை தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 19ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை நீடிக்க வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது.